அன்பு செல்லங்களே, ஜம்முன்னு உட்காந்துருக்கீங்க. நல்லா நீட்டாக ட்ரெஸ் போட்டு, நல்லா தலை சீவி, நல்லா பவுடர் போட்டு, எல்லாமே கதை கேட்குறதுக்காக தானே உட்காந்துருக்கீங்க. வாங்க கதைக்குள்ளே போவோமா? ரோஜர்னு ஒரு சின்ன தம்பி இருந்தானா. அந்த சின்ன தம்பிக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சான். உங்களுக்கெல்லாம் நிறைய ஆசை இருக்குங்களே, எங்கே சொல்லுங்க பார்ப்போம். விட்டா நீங்கள் சொல்லிகிட்டே போயிருங்க, வேண்டாம். வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடுவோம். ரொம்ப நாளாக ஒரு குட்டி நாய் வாங்கணும்னு ரொம்ப நாளாக அவனுக்கு ஆசையான். வாங்கணும்னு டெய்லி அவங்க அப்பா கொடுக்குற காசு, அவங்க அம்மா கொடுக்குற காசெல்லாம் ரொம்ப நாளாக அவன் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தானா. ஒரு நாள் அவன் கடைக்காரர்கிட்ட, அண்ணே ஒரு நாய்க்குட்டி எவ்வளோ ரூபாய்னே வரும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த அண்ணே, ஒரு நாய்க்குட்டி 1000 ரூபா வரும் தம்பின்னு. அவனும் டெய்லியும் அந்த காசை எண்ணி பார்த்துட்டே இருப்பானான். இன்னைக்குடா 1000 ரூபா வரும், அவன் எப்படா நாய்க்குட்டி வாங்கலான்னு அவன் யோசிச்சுட்டே இருப்பானான். ஒரு நாள் அவன் கையில் 1000 ரூபா கிடச்ச உடனே வேகமாக குடுன்னு ஓடி போய், அண்ணே என்கிட்ட 1000 ரூபா இருக்குண்ணே, இங்கே நீங்கள் எல்லா நாய்க்குட்டியும் காட்டுங்கண்ணே, நான் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொன்னானா. அந்த நின்று ஒரு குட்டி கூண்டை திறந்த உடனே அழகா வெள்ளை கலரில், ப்ரௌன் கலரில், பிளாக் கலரில் நல்லா கொழுன்னு நல்லா வாழை ஆட்டிக்கிட்டே வந்துச்சான். எல்லா குட்டி நாய்களையும் தடவி பார்த்தானா. ரோஜரை தேடி அவங்க அப்பாவும் வந்துட்டாங்களாம். ரோஜர், உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நாய்க்குட்டியை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் ஒரு நாய் மட்டும் நொண்டி நடந்து வந்துச்சான். அண்ணே இந்த நாய்க்குட்டி எவ்வளோ ரூபான்னு கேட்டவுடனே, இது கால் ஊனமானது, அதனால இது நீ இலவசமாகவே வச்சுக்கோ, மிச்ச நாய்களை வாங்கினா மட்டும் 1000 ரூபா அப்படின்னு சொன்னோடனே, ஏன் இதுக்கு மட்டும் இலவசமாக தெரியுங்க, ஊனமானதுனாலயா? இல்லை வேண்டாம், நான் இதையும் நான் 1000 ரூபாய் கொடுத்தே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டிருந்த இடது கால் ஷூவை கழட்டி காட்டினானா. அது வளைந்து இருந்துச்சான். மேலும் அதில் 4 விரல் மட்டும்தான் இருந்துச்சான். அதுவும் வரிசையாக இல்லையா, கோணலாக தான் இருந்துச்சான். இப்போ நான் கால் ஊனமான நாயையும் மித்த நல்ல நாய்களையும் நான் ஒரே மாதிரி தான் நான் நேசிக்கிறேன், அதனால் எனக்கு எதுவுமே எனக்கு மாறுபட்ட மாதிரி தெரியல, நான் இதே எடுத்துக்கிறேன் அப்படி சொன்னானா. உடனே அந்த கடைக்கார சொன்னாங்கன்னா, தம்பி எல்லாரும் பணம் கொடுத்து வாங்கினாங்கன்னா நல்லது தான் வாங்குவாங்க, நீ மட்டும் எதுக்கு தம்பி பாதிக்கப்பட்டு இதை வாங்குற, நீ இப்படி வாங்கினால நீ எனக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டி இருக்க அப்படின்னு சொன்னாராம். அவங்க அப்பாவும் மனசு உடஞ்சி போயிட்டாராம். உடனே ரோஜரை அவங்க அப்பா அன்போட அணைச்சு கொண்டாராம். பிரியமான குட்டிகளே, நம்ம கூட இருக்கிற நிறைய நபர்களுக்கு சரீரத்தில் குறைபாடுகளோடு இருக்கலாம், ஆனால் நம்ம அவங்கள என்னைக்குமே அற்பமாக நினச்சிடக்கூடாது. அவங்களையும் நம்ம தேவன் தானே படைச்சிருக்காங்க, அவங்களையும் நம்ம ஒரே மாதிரி தான் நேசிக்கணும், யாரையும் நம்ம பாகுபடுத்தி பார்க்கக்கூடாது. சரியா குட்டீஸ்? இன்னைக்கு நம்ம பார்த்த கதைக்கான ஒரு சின்ன வசனத்தை கற்றுக்கலாமா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22:39. ஒரு குட்டி பாட்டு கற்றுக்கலாமா? கருப்பா சிகப்பா கவலை இல்லை, ஒல்லியா குண்டா பரவாயில்லை, நட்டையா குட்டையா ஒன்றும் இல்லை, என்னை சூழ்னை நேசிக்கிறாரே, என்னை சூழ்னை நேசிக்கிறாரே, உடலை அவர் பார்ப்பதில்லை, உள்ளத்தை தான் பார்க்கிறாரே, உள்ளத்தை நீயும் திறந்து விட்டால் உள்ளே வந்து வாசம் பண்ணுவார், உள்ளே வந்து வாசம் பண்ணுவார். கருப்பா சிவப்பா கவலை இல்லை, ஒல்லியா குண்டா பரவாயில்லை, நெட்டையா குட்டையா ஒன்றும் இல்லை, இயேசு உன்னை நேசிக்கிறாரே, என் இயேசு உன்னை நேசிக்கிறாரே, உடலை அவர் பார்ப்பதில்லை, உள்ளத்தை தான் பார்க்கிறாரே, உள்ளத்தை நீயும் திறந்து விட்டால் அவர் உள்ளே வந்து வாசம் பண்ணுவார். ஓகே குட்டீஸ், பாய்.